சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பார்த்தீங்கன்னா +1 பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஸோ தமிழக அரசியல் சிந்தனை அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போகிறோம். ரைட்டாப்பா? ஸோ இந்த பாடத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரை பற்றி டேட்டாஸ் நல்லா கொடுத்துருப்பாங்க. திருவள்ளுவர் அந்த காலத்திலேயே அவர் இருக்கும்போது மன்னராட்சி இருந்துச்சு, முடியாட்சி. அந்த முடியாட்சி இருக்கும்போது சொன்ன தகவல் இன்னைக்கு குடியாட்சி வந்துருச்சு. இன்னைக்கும் அது பொருந்தது. அந்த பொருட்பாலில் அவர் 70 அதிகாரங்களில் சொன்ன முக்கியமான தகவல் என்ன, ஒரு நல்ல ஆட்சினா எப்படி இருக்கணும், மக்கள் நல அரசுனா எப்படி இருக்கணும், எக்கனாமிக்ஸ் புலவர்கள் இன்னைக்கு சொன்னாங்க, அவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும், அதே மாதிரி பேணுதல் காத்தல் இந்த மாதிரி ஒரு 4 இயல்புகளை வர சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கான்செப்ட். ஒரு வருவாயை பெருக்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும், ரைட்டா? மக்கள் வந்து வறுமையில அழுகையில இருக்கும்போது மன்னரும் நொடிஞ்சு போயிடுவார், ஒண்ணும் இல்லாமல் போயிடுவாரு. அப்போ மக்களை எப்படி வச்சுக்கணும் அவரு அப்படிங்கிறது. அதே மாதிரி மன்னருடைய வாரிசுகள் வந்து அப்படியே ஆட்சிக்கு வரும்போது அது சரியா இருக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாரு திருவள்ளுவர். அதே மாதிரி இன்னொருத்தர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாரதியார். பாரதியாருடைய முழு பங்களிப்பு என்ன, பாரதியாரை பார்த்து வெள்ளைக்காரங்களே மிரண்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுல சொல்லியிருப்பாங்க பாரதியார். அதுக்கப்புறம் சிங்காரவேலனாருடைய பத்தி தகவல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பெரியாருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவ்வளவுதான். இந்த 4 பேரை பத்தி சொல்றதா இந்த தமிழக அரசியல் சிந்தனை. என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கே இந்த அரசியல் சிந்தனை வள்ளுவர் காலம் தொட்டு பெரியார் வரைக்கும் சரி, எல்லாருக்கிட்டையும் இந்த சிந்தனை இப்படி இருந்திருக்கு. தமிழ்நாடு ஒரு முன்னோடியாக இருந்திருக்கு. ரைட்டா? சேரர், சோழர், பாண்டியர்கள், பல்லவர்கள் இவங்க காலகட்டத்திலையும் தமிழ்நாடு அவ்வளவு சிறப்பா இருந்திருக்கு அரசியல் சிந்தனையில அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இதான் இந்த பாடத்தோட மையக்கரு இதுதான். இதை பிடிச்சி இந்த லைனை பிடிச்சி அப்படி கடகடன்னு ஓடிட்டோம்னா யாரு என்ன ஏது 1908 என்ன, அதுக்கப்புறம் 1979 என்னன்னு எல்லா இயர்ஸும் இப்போ நம்ம பார்க்க தான் போறோம். ரைட்? ஓகே. ஃபர்ஸ்ட் வரலாற்று பின்னணி என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபோ அப்படிங்கிறவர் கிமு 63 முதல் கிபி 24 வரை, ரொம்ப ஷார்ட்டா கிபி 24 வரை வாழ்ந்த கிரேக்க வரலாற்று சிந்தனையாளர் மற்றும் புவியியலாளர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் முடியாட்சியின் கொஞ்சம் பெருசாய்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே நல்லா தெரியும் நினைக்கிறேன். தமிழ் முடியாட்சியின் பாண்டியர்கள் காலத்தில் உள்ள ராஜதந்திர வரலாற்றை உற்று நோக்கி இருந்தார். பாத்துங்க, பாண்டிய மன்னன் அந்த ராஜதந்திரத்தை உற்று நோக்கி இருக்காரு. யாரு? ஸ்ட்ராபோங்கிறவர். ரைட்டா? இயர் கூட தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு ஐடியா. ஸ்ட்ராபோங்கிறவர் பாண்டியர் காலத்தை உற்று நோக்கி இருக்காரு, ராஜதந்திரத்தை. அடுத்து வந்து கடல் பயணங்கள் மூலமாக சேர சோழ பாண்டியர்கள் கடல் அருகில் வாழும் தமிழர்களுடைய தாக்கத்தை இவங்க பெருசா ஏற்படுத்தியிருக்குங்கிற மாதிரி அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக 200 கிமு 200 டு கிபி 300 வரையிலான பண்டைய கால துறைமுகங்களான கொர்க்கை, பூம்புகார், அடுத்து வசவ சமுத்திரம். இதான் முக்கியம். கொர்க்கை, பூம்புகார் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வசவ சமுத்திரம், பெரிமுலா, அரிக்கமேடு, அழகன் குளம், மாமல்லபுரம். இதுல நமக்கு புதுசா நம்ம கேள்விப்படுறது அழகன் குளம். நம்ம ஹிஸ்டரியில படிக்கும்போது கேள்விப்பட்டிருப்போம் அழகன் குளம். அரிக்கமேடு நமக்கு தெரியும், அகழ்வாராய்ச்சி மையம். பெரிமுலாவும் வசுவ சமுத்திரம் மட்டும்தான் நம்ம புதுசா கேள்விப்படுறோம். மிச்சம் எல்லாமே தெரிஞ்ச ஒண்ணுதான். எப்பயுமே அப்படிதான் படிக்கணும். ரைட்டா? இதெல்லாம் சிறந்த முறையில செயல்பட்டு இருக்கு. ஆமா, சிறந்த முறையில செயல்பட்டு இருக்கு. கப்பல் கட்டுதல் பாரம்பரிய தமிழர்கள் சிறந்து விளங்கினாங்க. ஆமா, கப்பல் கட்டுதல் நாங்க தான் சிறந்து விளங்கணும். இப்படிதான் படிக்கணும். அந்த விஷயத்தை இப்படி படிச்சாதான் நமக்கு அது வந்து அடுத்து கடந்து ஈஸியா போக முடியும். ஏறத்தாழ கிமு 300 டு கிபி 300. அங்க என்ன 200ன்னு சொன்னாங்க, இங்க 300ன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. கிபி 300 வரல சங்க இலக்கியங்கள் முக்கிய ஆதாரங்களாக விளங்குவதுடன் அந்த கால சமுதாயம், பொருளாதார, பண்பாடு எல்லாத்தையும் சங்க இலக்கியங்கள் தெளிவா சொல்லியிருக்கு. என்னென்ன வந்திருக்கு அப்படி எல்லாருக்கும் தெரியும். 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு, மேல் கணக்குன்னு சொல்றேன். சாரி, அந்த மேல் கணக்கு கீழ்கணக்கு, இந்த 2 கான்செப்ட், ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிருங்காப்பியம். பட் இதெல்லாம் ஒரு முக்கியமானது தமிழுக்கு ரெக்கார்டு. அதாவது அரசியல் சிந்தனைக்கு முன்னாடி அப்பயே ஒரு அரசியல் இருந்துச்சு. அகம் சார்ந்தது, அகம்னா அன்பு சார்ந்தது, புறம் போர் சார்ந்தது. தமிழ் அரசியல் முறைமை பற்றி கூறியிருக்கு. இந்த அகமும் புறமும், ரைட்டா? அகம்புறமும் கூறியிருக்கிறது. 8 தொகை, 10 பாட்டு, அப்புறம் கீழ்கணக்கு. அது வந்து மேற்கணக்கு, இது கீழ்கணக்கு. கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே சொல்லியிருக்கு. ரைட்? சந்தோஷம். அடுத்து கோவை என்பது குறிப்பிட்ட கருத்திலான வரிகளை கொண்டிருப்பதுடன் பொதுவாக அன்பை பற்றியது. இந்த கோவை மக்கள்னாலே அன்பு தான். கோயம்புத்தூர்காரா இருக்கீங்களா? அன்பு தான் அப்படிங்கிறது. அடுத்து கலம்பகம் என்பது ஒரு பத்தியின் முடிவாகும். ஒரு பத்தியின் முடிவு என்பது அடுத்த வரிக்கு ஆரம்பமாக வலியுறுப்பதுடன் பொதுவாக அரசனுடைய அரசனை பத்தியும் வீரனை பத்தியும் குறிப்பிடுறதுதான் கலம்பகம். ரைட்? அடுத்து பரணி என்பதற்கு வழிவகுக்கிறது. பரணி தெரியும். அடுத்து போர் நடக்கும்போது உங்களுக்கு தெரியும். பாரம்பரியத்தின் சிறந்த எடுத்துக்காட்டாக பாண்டிக்கோவை,
நந்தி கலம்பகம், கலிங்கத்து பரணி இதெல்லாம் விளங்குது. ஏன்னா மன்னருடைய போர் பத்தி அதுல விட்டு கொடுத்ததா இருக்கட்டும், அவங்களுடைய சிறப்பு எல்லாமே சொல்லியிருக்கு. என்னது பாண்டிக்கோவை, நந்தி கலம்பகம், கலிங்கத்து பரணி. எந்த வரியும் விடக்கூடாது அப்படிங்கிறக்காக எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் தெரியும். திருக்குறள், சிலப்பதிகாரம் எங்களுக்கெல்லாம் முக்கியமானது, அதெல்லாம் ஓகே தான். கலிங்க அரசன் காரவேலா கிமு 165 காலத்தின் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்தான் 132 வருடமாக இருந்த தமிழ் கூட்டமைப்பு என்பதை அழித்தார். தமிழ் கூட்டமைப்பு என்பதை அழித்தார் என்று அக்கல்வெட்டில் கூறப்பட்டுள்ளது. காரவேலா, என்னது காரவேலா, கிமு 165 காலத்தின் கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு. 132 வருடமாக இருந்த தமிழ் கூட்டமைப்பை அழித்தார் என்று அக்கல்வெட்டுல குறிப்பிடுகிறது. அடுத்து தமிழ் அரசர்களின் கூட்டமைப்பில் பிற நாட்டு படையெடுப்பிற்கு எதிராக சண்டையிட்டதை சங்கால இலக்கியமான அகநானூறு விரிவித்துள்ளது. இப்ப அகம்னா அன்புன்னு சொல்லுவீங்க, பட் இது வந்து படையெடுப்புல சண்டையிட்டதையும் அகநானூறு எடுத்து கூறியிருக்கு. அடுத்தது இது ஐந்திணைகள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைலாம் அன்னைக்கு இருந்திருக்கு. இது ஒன்னா ஒரு பிரிவு தானே, இதெல்லாம் ஐந்திணைகள் இருந்துச்சுன்னு. அடுத்து சோழருடைய தலைநகரம் தெரிஞ்ச ஒண்ணுதான், இருந்தாலும் பார்க்கணும். சோழருடைய தலைநகரம் உறையூர், பாண்டியர்களுக்குன்னா மதுரை, சேரர்களுக்கு தற்போதைய கொங்கு நாடு மற்றும் கேரளா, பல்லவர்களுக்கு காஞ்சிபுரம். ரைட்டா? இதோடைய இதுவும் கேட்கலாம், அவங்களுடைய சின்னமும் கேட்கலாம். பல்லவர்களுக்குன்னா சிங்கம், இந்த மாதிரி அது சின்னமும் கேட்கலாம், துறைமுகமும் கேட்கலாம். அடுத்து கபிலர் மற்றும் ஔவையார். இவங்க கபிலரும் ஔவையாரும் கடையேழு வள்ளல்களை பத்தி பயங்கரமா சிறப்பா சொல்லியிருப்பாங்க. இந்த கடையேழு வள்ளல்களும் அன்னைக்கே இருந்திருக்காங்க. ரைட்டு? எவ்வளவு பெரிய வரலாறு பாருங்க, தமிழ் வரலாறு, தமிழருடைய வரலாறு எவ்வளவு பெரிய வரலாறு, எப்படி வந்திருக்கு பாருங்க. அடுத்தது பட்டினப்பாலை. பட்டினப்பாலை என்ன பண்ணிருக்குன்னா அன்னைக்கே பிசினஸ் பத்தி, வரி, சுங்க வரி, வருமான வரி, இந்த மாதிரி வரிகள் எப்படி இருக்கும், வாணியை எப்படி பண்ணணும், எப்படி ஏற்றுமதி இறக்குமதி பண்ணணும், வெளிநாட்டு தொடர்பு பத்தி எல்லாமே சொன்னது பட்டினப்பாலை தான். உருத்தங்கண்ணனார்னு சொல்லுவோம், உருத்தங்கண்ணனார் அவர். அடுத்து பாண்டியர் கல்வெட்டில் முத்துக்குளித்தல், முத்துக்குளித்தல் கலாத்திகர் பற்றியும், கலாத்திகர்னு சொல்றோம், முத்துக்குளித்தல கலாத்திகர்னு சொல்றோம் பற்றியும், முதன்மை எழுத்தர் அப்படின்னா கணத்திகன், முதன்மை எழுத்தர்னா யாரு, கணத்திகன் பற்றியும் கூறப்பட்டுள்ளது. எங்கன்னா பாண்டியருடைய காலத்துல. சோழர்களுடைய கொடியில நாணயங்களையும் புலி சின்னத்தை, சோழர்னா புலி, உங்களுக்கு சேரர்னா வில்லம்பு, அதே மாதிரி பாண்டியர்கள்னா மீன், அதுக்கப்புறம் பல்லவர்கள்னா சிங்கம், இதெல்லாம் அவங்க சின்னமா நீ பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே. அடுத்து ஒற்றர்கள் மூலமா தான் எல்லாமே தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படி ஒரு உளவு பார்த்தல் அமைப்பு வச்சிருந்தாங்க. பண்டைய தமிழ் சாதி முறை என்பது காணப்படவில்லை, ஆனா இருந்தாலும் சில முறைகள் வந்து இருந்துச்சுன்னு சொல்றாங்க. எப்படி இருந்துச்சுன்னா இந்த பாருங்க, சாதி முறை காணப்படாமல் இருந்தாலும் துடினா துடியன், பாணன் மற்றும் தொழிலை வச்சு இருந்துச்சு, தொழிலை வச்சு பாணன் மற்றும் கடம்பன், பாணன் மற்றும் கடம்பன் அல்லது அரசர், அதாவது ஆட்சி புரிபவர், வைசியர்னா வர்த்தகர்கள், வேளாளர்னா விவசாயிகள் என்றும் அந்த காலத்துல இருந்தாங்க. இந்த வித்தியாசம் மட்டும் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. மனு தர்மம் மூலமாக சட்டமாக்க, அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனு தர்மமோ ஆரிய பிராமண சமஸ்கிருத கான்செப்டோ எதுவுமே இல்லை. தமிழ் மதங்கள் நாட்டுப்புற கலையை சார்ந்து இருந்துச்சு, தமிழுடைய மதம் நாட்டுப்புற கலை சார்ந்துதான் இருந்துச்சு. பல்லவர்கள் தான் ஆரியர் கலாச்சாரத்தை கொண்டு வந்து கலந்து விட்டாங்க தமிழோட. அதனால அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா கலந்து உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வரி இருக்கும் இதுல. இந்த பல்லவர் காலத்தில் வட இந்தியாவில் இருந்த ஆரிய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஊடுருவியது. ஸோ மேல ரைட். முருக கடவுளை வழிபடுவதே தமிழ்நாட்டு பழங்குடியின் வழிபாட்டு மரபு. முதற் கடவுள், தமிழ் முதல் கடவுள் முருகன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகே, கிபி 6 நூற்றாண்டுக்கு பிறகே தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் போன்ற எழுத்துக்கள் தோன்ற ஆரம்பித்தது. ஏன்னா பல்லவர்கள்னா 7ஆம் நூற்றாண்டு, பல்லவர்கள்னா 7, அடுத்து வந்து சோழர்கள்னா 9ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சு 12ல ரொம்ப வலிமையாகவும் இருப்பாங்க. அதே 11, 12ல பாண்டியர்களும் பயங்கரமா இருப்பாங்க. இதை எப்பயுமே மறக்கக்கூடாது. அந்த 7, 9, 12 மறக்கவே கூடாது. 7, 9, 12 மறக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் 6ஆம் நூற்றாண்டுலேருந்து தமிழ் சமஸ்கிருதம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு பல்லவர்கள் தான் காரணம். ரைட்டா? அரசுரிமையானது புனிதத்தன்மையுடையதாகவும் மரபொழியாகவும் பல்லவர்கள் கூறினார். ரைட். அரசுரிமைங்கிறது ஒரு புனிதத்தன்மையானது, அது வந்து மரபு வழியானதுன்னு சொல்லி பல்லவர்கள் சொல்லிட்டாங்க. பல்லவர் காலத்துல வட இந்தியாவில் இருந்த ஆரிய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஊடுருவியது. ஓகேவா? ரைட். அதுக்காக தமிழுக்காக அவங்க எதுவுமே பண்ணலைன்னா பண்ணாங்க, பட் இருந்தாலும் அந்த சமஸ்கிருதத்துல அந்த முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பெண்கள் மிகவும் உயரிய மரியாதையுடன் அன்னைக்கு இருந்தாங்க. ஆனா அதிகாரங்கள்ல ஆண்கள் மட்டுமே இருந்தாங்க. பெண்கள் வந்து பொதுக்கூட்டங்கள்ல கலந்துக்கலாம், பங்கேற்கலாம், அவ்வளவுதான். ஆண்களின் நிர்வாகிகளாகவும் ஆட்சியாளர்களாகவும் இருந்தாங்க. சமூக சடங்குகள், முக்கியமான விஷயங்கள்ல பெண்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆனால் என்ன, மரபு வழி உரிமைகள் மற்றும் அதிகாரங்கள் ஆண்களிடம் இருந்தாலும் குடும்பத்துல பெண்களின் பங்கு தான் இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி.
குடும்ப தலைவன் நம்ம சொல்றோம். ஏதோ நம்ம சம்பாரிச்சு வரனால தலைவன். ஆனா குடும்பத்தை கட்டி காப்பாத்துற நல்ல மருத்துவர், நல்ல ஆசிரியர். மருத்துவர்னா இவங்க வீட்டு உணவு சாப்பிட்டா கொஞ்ச நாள் சேர்த்து வாழலாம். ஆசிரியர் நல்ல நாலேஜபிளா பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லி கொடுக்குற பெஸ்ட் டீச்சரா இருப்பாங்க. நல்ல பாதுகாவலர். நம்ம குழந்தைகளுக்கு 1000 வாட்ச்மேனை போட்டாலும் இவங்கள மாதிரி ஒரு பாதுகாவலர் யாரும் இல்லை. ஸோ அந்த மாதிரி குடும்பத்துக்கு உண்மையான தலைவர்னு பார்த்தா தலைவர் கூட இல்லை, தலைவி தான். இது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. ரைட், ஓகே. அடுத்தது ஔவையார். ஔவையார் என்றால் மதிப்புக்குரிய பெண். ஔவையார் 2 ஔவையார் இருந்தாங்க. ரைட்டா? ஸோ 1ஆம் 2ஆம் நூற்றாண்டுகளில் ஒரு ஔவையாரும் 10ஆம் நூற்றாண்டுகளில் ஒரு ஔவையாரும் இருந்தாங்க. ஸோ அப்போ என்னன்னா வெவ்வேறு காலத்தில் வாழ்ந்த 6 தமிழ் பெண் புலவர்களுக்கு ஔவையார் ஔவையார்னு பட்டமே கொடுத்துருக்காங்க. அதுல 1ஆம் மற்றும் 2ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஔவையார் தான் அதிகமான அவையில இருந்தவங்க. திருவள்ளுவர் மற்றும் கபிலர், ஏன்னா கபிலர் 2ஆம் நூற்றாண்டு. அப்ப இந்த நூற்றாண்டுகள்ல அவர் வந்து சமகாலத்தவராக இருந்திருக்காரு. நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு, ரைட்டா, இதுக்கெல்லாம் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளார். நல்ல தூதராகவும் அதியமானுக்கு பல முறை அரசர்கிட்ட தூது போய் சண்டையில நிப்பாட்டு இருக்காங்க. உற்ற தோழராகவும் அதியமானுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்காங்க. இது 1ஆம் 2ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது அதியமான் தொண்டைமான்கிட்ட போய் கூட ஒரு தடவை என்ன பண்ணிட்டாங்க, காஞ்சிபுரத்தாண்ட தொண்டைமான்கிட்ட போய் இங்க தருமபுரியை சேர்ந்த அதியமானுக்காக அங்க போய் பேசி வேணாம், சண்டை வேணான்னு சொல்லி நிப்பாட்டிருக்காங்க. இந்த வரலாறு நம்ம தமிழ் புத்தகத்துல படிச்சிருப்போம். சோழர் காலத்தில் 10ஆம் நூற்றாண்டில் இன்னொரு புகழ்பெற்ற ஔவையார் இருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீதி கதை, குழந்தைகளுக்காக நீதி கதைகளையும், ஆத்திச்சூடி, அதுக்கப்புறம் கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன், புரியுதா? இப்போ உங்களுக்கு தெரியுதா? அந்த நூற்றாண்டு வேற இந்த நூற்றாண்டு வேற. அந்த மாதிரி மூதுரை, நல்வழி, இந்த மாதிரி 2 நூல்களை குழந்தைகளுக்காக அர்ப்பணிச்சாங்க சோழர் காலத்துல. அடுத்தது பண்டைய அரசியல் சிந்தனை. முதல் பகுதியாக அறத்துப்பாலில் அறத்தின் சிறப்பை திடமாக எடுத்துரைக்கும் கற்பவரின் நெஞ்சில் பதியுமாறு செய்கிறார். ஃபர்ஸ்ட் அறத்துப்பால், அன்பு சார்ந்த ஒரு விஷயம். அறத்துப்பால திருவள்ளுவர் வந்து கற்பவரின் நெஞ்சில் பதிய வைக்கிறார். இரண்டாவதாக வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்காங்க, 2ஆம் பகுதியாக தான் பொருட்பால், உலக வாழ்க்கையின் இயல்புகளையும் நடைமுறைகளையும், உலக வாழ்க்கையோட இயல்புகளையும் நடைமுறைகளையும் அலசி ஆராயும் அனுபவம் தான் பொருட்பால். அதுலதான் இந்த அரசியல் சார்னு சொல்லிப்பாரு. 3ஆவதுங்கிறது காமத்துப்பால், இன்பத்துப்பால்னு சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவிஞரான் என்று அதாவது என்னன்னா தாம் மறைந்திருந்து நாடக போக்கில் காதலனையும் காதலியும் பேச செய்துள்ளார். காதலனும் காதலன், அதுல ஒரு ஒழுக்க மரபு இருக்கு. குடும்பம்ங்கிறது ஒண்ணு இல்லாம எதுவுமே இல்லை, அதுல ஒரு ஒழுக்கம் இருக்கு அப்படிங்கிறது. அப்ப பொருட்பால்ல 7 பகுதிகள், அரசியல் 5, உருவவல் 2, மொத்தம் 7 பகுதி. அரசியல் 5, உருவவல் 2. அரசியல் 5 தான் அமைச்சியல், 5, உருவவல் 2 தான் ஒன்று ஒன்கூல் இருவியல். அப்ப அடுத்து திண்படை, நட்பு பலனேல் குடி 13, நட்பு பலனேல் குடி, அப்ப நட்புங்கிறது பலனேல், குடி 13, என்பொருள் 7ஆம், இவை 7 பகுதிகளை. அரசியல் 5, உருவல் 2, ரைட்டா? அப்ப அரசியல் அப்ப வந்து அரசியல் 25. மொத்தம் அதிகாரங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 70 அதிகாரங்கள் இருக்கு. 70 அதிகாரம், பொருட்பால 70 அதிகாரம். அதை 7 பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. 70 அதிகாரத்தை 7 பகுதிகளா பிரிச்சாங்க. 10 10ஆ பிரிச்சிருந்தா ரொம்ப ஈஸி தான். எங்க அன்னைக்கு வள்ளுவர் கூட நான் இருந்ததுதான் சொல்லியிருப்பேன். ரைட், அப்ப எப்படி இருக்குன்னா அரசியல் 25 வயசு இருந்தா அரசியல் நிக்கலாம். அன்னைக்கு ஷார்ட்கட்டு. அரசியல் 25, அமைச்சியல் 10, ரைட்டா? அமைச்சர் ஆகணும்னா 10 பேர் பொதுவாக அமைச்சர் இருப்பாங்க. 15% விழுக்காடு தான் அமைச்சர். ஷார்ட்கட் சொல்றேன். ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுத்தா அமைச்சர். ஒரு 10 கோடி கொடுத்துட்டீங்கன்னா அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி. அமைச்சர்னா 10. அரண்னா 2. ஒரு அரண்மனைக்கு 2 வாசல் இருக்கும், முன் வாசல் பின் வாசல். அரண்னா 2. கூழ் 1 தான். கூழ் கொடுங்கம்மா, ஒரு செம்பு குடிச்சா வயிறு நிறைஞ்சிரும். அதுக்கு மேல நம்ம கூழ் குடிக்கவே முடியாது. நீங்க வேணா பாருங்க, கூழ் ஒரு செம்பு. படை 2, ரைட்டா? 2 படை. படை நான் ஒரு படை, நீ ஒரு படை, எதிர் 2 படை நம்ம சண்டை போட்டுக்கலாம். அரண் மாதிரி படை 2. நட்பு 17. நட்பு 17. உங்களுக்கு சண்டே ஆச்சுன்னா இந்த 7ங்கிறது சண்டே வச்சுக்காங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம் அப்படின்னு வச்சுக்காங்க. இல்லை 7 சண்டே அப்படிங்கிற வச்சுக்காங்க. ஒரு நட்புனாலும் உருத்தா இருக்கணும் அப்படின்னு மாதிரி. குடி 13, ரைட்டா? குடி 13. ஒரு குடியிருக்க வராங்க, ஒரு 3 பேரை வராங்க. அப்பா அம்மா ஒரு குழந்தை, அவங்களோட ஒரு வீட்டுக்கு குடியிருக்க வராங்க. அப்பா அம்மா ஒரு குழந்தையோட குடியிருக்க வராங்க. 13. ஆக பொற்பால் 70 அதிகாரங்கள் 7 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. படைக்குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் 6 உடையான் அரசருள் ஏறு. இதுக்கு ஒரு அர்த்தமே இருக்கும். இதுக்கு வந்து அடுத்து வந்து இதுக்கான ஒவ்வொருத்துக்கும் அர்த்தம் கொடுத்திருப்பாரு, பார்ப்போம். அதாவது என்ன சொல்லலாம்னா அரசாங்கம் அரசின் அங்கம் என்பதன் அமைச்சு, அதாவது அமைச்சு அரண் கூழ் படை நட்பு குடி என்னும் 6 அங்கங்களையும் தனித்தனியே வகுத்து இவ்வளவும் இருக்கணும். 6 அங்கங்கள், மொத்தம் எத்தனை அங்கங்கள்? 6 அங்கங்களையும்
தனித்தனியே வகுத்து இந்த 6 அங்கங்களுடைய ஆட்சி தலைவனை பற்றி தனியே சில அதிகாரிகள் கூறி 7 வகையாக வேறுபாடு செய்வது திருக்குறள் அமைப்பு. வகை 7 வகை, ஆனா 6 அங்கங்கள். அமைச்சு, அரண், கூழ், படை, நட்பு, குடி, இந்த 6 அங்கங்களையும். அடுத்து அரசனது இயல்பு கூறும் 25 அதிகாரங்கள். அரசனது இயல்பு கூறும் 25 அதிகாரங்கள். பொறுப்பாள முதல் அரசனது இயல்பு கூறும் அரசியலை மிக விரிவாக 25 அதிகாரம் சொன்னோம்ல, அரசியல் 25. அது இறைமாட்சி டு இடுக்கண் அழியாமை, அது வரைக்கும் இறைமாட்சியில ஆரம்பிச்சு இடுக்கண் அழியாமை வரைக்கும் 25 அதிகாரங்களில் அரசர், வேந்தர், நிலநாண்டவர், மன்னவர் முதலான பெயர்களால் 46 முறை அவர் ஆட்சி தலைவனை சுட்டி கூறியிருப்பது. 46 முறை. எத்தனை முறை? 46 முறை சுட்டி கூறியிருக்கிறார். அந்த இது ஒவ்வொரு பேர் அரசர்னு சொல்லுவோம், வேந்தர்னு சொல்லுவோம், நிலநாண்டவர், மன்னவர், இந்த மாதிரி. அடுத்தது குடியாட்சி காலத்திற்கும் பொருந்தி வரும் அறிவுரைகள். திருவள்ளுவருடைய கருத்துக்கள் எப்படின்னா, அவர் வாழ்ந்த காலம் முடியாட்சி காலம். அரசனுக்கு சொன்னவைகள் எல்லாமே அன்னைக்கு முடியாட்சியா இருக்கட்டும், குடியாட்சியா இருக்கட்டும், ஒரு அரசு எப்படி இருக்கணுங்கிறத அன்னைக்கே அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. அது உண்மையாவே 2 காலகட்டத்துக்கு பொருந்தும். திருவள்ளுவருடைய அரசியல் அமைப்பு ஒரு மக்கள் நல அரசு, வெல்ஃபேர் ஸ்டேட், ஒரு மக்கள் நல அரசு அடிப்படையில் அமைந்தது. அன்னைக்கே எக்கனாமிக்ஸ் புலவர்கள் சொன்னாங்களா, அதுக்கு முன்னாடியே. அடுத்தது அரச குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த, அதாவது முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். அரச குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அரசனாக பொறுப்பேற்றால் மட்டுமே ஒருவன் அரசனாக சிறக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ரைட்டா? அரச குடும்பத்திலே பிறந்து அவர் அரசாட்சி பெற்று அது சிறக்கனா இருக்க முடியாது அப்படிங்கிற கருத்தில தெல்ல தெளிவாக பறைசாற்றியுள்ளார். இறை என்று வைக்கப்படும், முறை செய்து காப்பாற்றும். மக்கள் அவர் நல்ல ஆட்சி பண்ணாருன்னா அவரையே கடவுளா நினைப்பாங்க. தான் கடவுள்னு சொல்லிட்டு தெரியக்கூடாது. நீ நல்ல ஆட்சி பண்ணா உனையவே கடவுள்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறதா. நீ ஒன்றும் கடவுள் அல்ல, நல்ல எண்ணமும் நல்ல ஆட்சியும் இருந்தா உனைய கடவுள்னு சொல்லி அவங்களே கருதுவாங்க. அறம் வலுவாது தீமைகளை நீக்கி மரம் வலுவாது மானம் காப்பது அரசு. ரைட்டா? அன்பு இதாகக்கூடாது, தீமைகளை நீக்கணும். மரம் வலுவாதுன்னா நல்ல வீரத்தோட இருக்கணும். மானம் காப்பது அரசு. மன்னவர் எவ்வழி, மக்கள் அவ்வழி. இதெல்லாம் அன்னைக்கே திருவள்ளுவர் பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. ஒருவன் தீய வழியில் நடந்தால் மற்றவர்களுக்கு அதுவே தூண்டுகோலாகிவிடும். ஸோ மன்னன் ஒழுக்கத்தோட இருந்தால்தான் அதோடைய மக்களும் ஒழுக்கத்தோட இருப்பாங்கங்கிறத அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருக்குறளுக்கு குடிமக்களை அன்போடு அணைத்து கொண்டு ஆட்சி புரிய அரசனுடைய அடிகளை பொருந்தி நிற்குமா அந்த உலகம். அடியில அந்த உலகமே நிற்குமா. ரைட்டா? இந்த மாதிரி அரசியலுக்கு எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எல்லா எம்எல்ஏக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கணும். சார் இதெல்லாம் படிச்சுட்டு வந்துதான் நீங்க எலெக்ஷன்ல நிக்கணும். இதுல செலெக்ஷன் ஆனீங்கன்னா நீங்க எலெக்ஷன் நின்றுக்கலாங்கணும். ஐயோப்பா இது என்னப்பா, இது நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கேப்பா அப்படின்னுவாங்க. வேற வழி இல்லை சார், இதை படிச்சுதான் ஆகணும். இந்த மாதிரி கொடுமையை பொறுத்து கொள்ள முடியாமல் துன்புற்று குடிமக்கள் ஆளும் கண்ணீருக்கு மிகுந்த ஆற்றல் உண்டு. அந்த கண்ணீர் ஒரு மன்னனையே அழிச்சிடும். மக்களுடைய கண்ணீர் மன்னனையே அழிச்சிடும். அன்னைக்கே ஹிட்லர், முசோல்னி, ஜார் மன்னர் இவனான உலகின் கொடுங்கோலர்களுக்கு இவர் சொன்னதை எடுத்துக்காட்டு தான். ஏன்னா அவங்க கடைசியில இறந்து போயிட்டாங்கல்ல. சூசைட் பண்ணி ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, போர்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அடுத்தது வருவாயை பெருக்குவதற்கான 4 வழிவகைகளை அவர் சொல்லியிருக்காரு. இயற்றல், வருவாயை பெருக்கணும், அதுக்கு 4: இயற்றல், ஈட்டல், காத்தல், வகுத்தல். இயற்றல், ஒரு விஷயத்தை இயற்றணும், அதை ஈட்டல் வாங்குதல், அதுக்கப்புறம் அதை காக்கணும், அதை வகுத்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இயற்றல், ஈட்டல், காத்தல், வகுத்தல்ங்கிற மாதிரி 4 முறையை 4 வடிவங்களை தந்தார் வள்ளுவர். அதுவும் இன்னைக்கு ஃபாலோ பண்றாங்க. கல்வி முதலாக இடுக்கண் அறியாமை வரையிலான பண்பு நலன்களை வாழும் உயிருக்கு என்றும் மாந்தருக்கு என்றும் பலருக்கும் பொதுவாக்கி கூறியுள்ளார். ரைட்? அடுத்து பாரதியாரை பற்றி தான் பார்க்க போறோம். திருக்குறள் ஒரு மதச்சார்பற்ற நூல். அவர் எந்த மதம் அப்படிங்கிறதான் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு மதத்தை சேர்ந்தவர் தான். பட் அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு பௌத்த மதம், சீக்கிய மதம், ஜெயின மதம், இந்து மதம், பல மதங்கள் இருந்துச்சு. அவர் எந்த மத சார்பற்றும் குறள்கள் எழுதியிருப்பார். கடவுளை புகழ்ந்தே 10 குறள்களை கொண்ட ஒரு அதிகாரத்தை படைத்துள்ளார். அதுலயே அவர் எந்த மதம்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவுதான் திருவள்ளுவரை பொறுத்தளவுக்கு, அவ்வளவுதான். ஸோ அடுத்தது பாரதியார். சார் என்ன சார் இவ்வளவு இருக்கா சார், நான் ஸ்கிப் ஆகி போயிட்டேன் சார். ஸ்கிப் ஆகலாமா? ரைட். பாரதியார் 1881 to 1921. ஓகே. சாதி மதங்களை பார்க்க வேண்டாம். அந்த எந்த சாதியினை சேர்ந்திருந்தாலும் மனித குலம் எல்லாரும் சமந்தான் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்காங்கன்னு சொன்னவர் பாரதியார். சாதி மதங்களை பார்க்க வேண்டாம்னாலே நீங்க பாரதியாரை போட்டுறணும். ஸோ இடையில இருந்து கேட்டாலும் அடிக்கணும் கரெக்டா. மனித குலம்னாலும் பாரதியார் தான். அடுத்தது சுப்பிரமணிய பாரதியார் தமிழகத்தின் தலைச்சிறந்த கவிஞர், சமூக சீர்திருத்தவாதி தெரியும் எங்களுக்கு. தமிழ் இலக்கியங்களும் ஒரு புதிய சகாப்தமே படைச்சார் தெரியும் எங்களுக்கு. கண்ணன் பாட்டு, அடுத்து பாஞ்சாலி சபதம் தெரியும். நிலவும், அடுத்து பாருங்க
நிலவும் வான்மீனும் காற்றும். நிலவும் வான்மீனும் காற்றும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய படைப்புகளில் ஒன்று. பாரதியாருடைய படைப்புகளில் ஒன்று. ரைட்டா? ஸோ அடுத்தது வந்து பாருங்க. அடுத்து பாரதியாருடைய பாஞ்சாலி சபதம் என்பது ஒரு தலை சிறந்த படைப்பு. அதுல இந்தியாவை திரௌபதியாகவும், இந்தியா வந்து யாரு? திரௌபதி. ஆங்கிலேயரை கௌரவர்களாகவும், சுதந்திர போராட்ட வீரர்களை பாண்டவர்களாகவும். இப்ப நம்மளாம் போராட்ட வீரர், நம்மளாம் பாண்டவர். ரைட்டா? இந்தியாவை திரௌபதியாகவும், அவங்கள ஃபுல்லா கௌரவர்களாகவும் நம்ம வந்து உருவகப்படுத்தி இது எழுதியிருப்பார் பாஞ்சாலி சபதம். அடுத்து இவரை பத்தி நிறைய டேட்டா வரும். 1908 அடிக்கடி ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும் இந்த இயர். 1908 1908ஆம் ஆண்டு சுதேச கீதங்கள் எனப்படும் உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்டார். 1908 சுதேச கீதம் அப்படின்னு சொல்லி வெளியிட்டார். ஒரு இதழாளராக பாருங்க, ஒரு இதழாசிரியராக, பத்திரிகையாளர் மற்றும் துணை ஆசிரியர்னாலே சுதேசமித்திரன் தான். 1904 சுதேசமித்திரன் இதழ தொடங்கினார். அடுத்து 1904க்கு அப்புறம் 2 வருஷமா 6ல மே மாதம் இந்தியாங்கிற ஒரு புதிய நாளிதழ் தொடங்கப்பட்டது. பிரெஞ்சு புரட்சியின் 3 முழக்கங்களான சுதந்திரம், சமத்துவம், சமத்துவம் இதெல்லாம் குறிக்கோள்லாம் அதுல அறிவிச்சாங்க. தமிழ் பத்திரிகை துறையில் ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தியாச்சு இந்தியா அப்படிங்கிறது. ரைட்டா? அடுத்தது நாளிதழ் தொடங்கப்பட்டது. அடுத்து பாரதியார் உள்ள வார இதழான சிகப்பு தாளில் அச்சிட்டு கொடுத்தாரு. அரசியல் கேலி சித்திரத்துடன் வெளியிடப்பட்டது. அதான் தமிழ்நாட்டின் முதல் கேலி சித்திரமும் அதான் இந்தியாவில். அடுத்து விஜயா என்கிற தமிழ் தினசரி, விஜயா அப்படின்னா தினசரி பத்திரிகை பதிப்பாசிரியர் வந்து வெளியிட்டார். அடுத்து பால பாரதா என்கிற ஆங்கில மாத இதழ், பால பாரதா அப்படிங்கிற ஆங்கில மாத இதழையும், பாண்டிச்சேரியில இருந்துகிட்டு சூரியோதயம் அங்க வரும்ல, சூரியோதயம் எனும் உள்நாட்டு வார இதழையும் வெளியிட்டார். அப்ப பாருங்க, ஆங்கில மாத இதழ். அப்ப விஜயான்னா எது? தமிழ் தினசரி பத்திரிகை. எது என்ன பத்திரிகைன்னு தெரிஞ்சிருச்சு. ரைட். சுயராஜ்ய தினம் 1908ஆம் ஆண்டு சென்னையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தார். மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். ரைட்டா? அடுத்து ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இந்த உலகில் அறிவும் புத்தி கூர்மையும் சிறப்புறும். சமமாக கருதுங்க, அப்படின்னாதான் அறிவும் புத்தி கூர்மையும் சிறப்பா. அந்த இருகப்பற்றுன்னு ஒரு படம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா, இருகப்பற்றுன்னு ஒரு படம் ரொம்ப ஃபேமஸாக விமர்சனங்கள் நிறையா வந்துச்சு. நானும் அப்புறம் பார்த்தேன், ஓடிடியில் தான் பார்த்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த தத்தின்னு சொல்லி அவர் கணவர் வந்து மனைவி வந்து, நீ ஒரு தத்தி, உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டே இருப்பார். அப்புறம் அவங்களுடைய நாலேஜை கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சு பார்க்கும்போது நல்ல நாலேஜாக தானே இருந்திருக்காங்க, நம்ம இப்படி நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவங்கள வந்து என்ன செய்யக்கூடாது, உடனே அந்த இதை புரிஞ்சுக்கிறம்போது ஆணும் பெண்ணும் சமங்கிற போது அந்த அறிவும் புத்தி கூர்மையும் அங்கே வேலை செய்யும். என் ஒய்ஃப் அப்படி தான். கேரளாவில் என்னப்பா வீட்டுக்கு மேலே ஃபுல்லாக தகர செட்டாக போட்டிருக்காங்க, வீட்டை பாதுகாக்கிறதுக்கு மழை தண்ணி படக்கூடாதுன்னா அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் சும்மா அந்த ஆங்கிளில் நான் சொன்னால், என் மனைவி சொல்கிறாங்க, அதுக்கு இல்லைப்பா துணி காய போடணும்லப்பா, அங்கே மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும், அதிகமாக மழை பெய்யாது கேரளாவில், அதிக பருவமழை பெய்யக்கூடியது. அப்போ மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தால் துணி எப்படி வீட்டுக்குள்ளே காயப்பட முடியாது. ஸோ அதான் மேலே தகர செட்டு போட்டுறாங்க, துணியெல்லாம் காய போடணும்ல. ஸோ அதுதான்ப்பா, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு. அதாவது அவங்களுடைய யோசனை நம்மளுடைய யோசனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ அவனை யாரையும் அப்படி நினைக்கக்கூடாது. அதான் ஆணும் பெண்ணு சமங்கிறது அதைத்தான் நினைக்க சொல்கிறாங்க. பலத்தில் உடனே சண்டை போடுவோம் 2 பேரும், நீ பலமா நான் பலமா, அப்படி சண்டை போட்டால் கூட நம்ம தோத்துட்டோம்னா நமக்கு இது அசிங்கம். புரியுது உங்களுக்கு? அதனால சமங்கிறது அறிவு, புத்தி கூர்மை, மனம். நமக்கு எவ்வளோ மனம் இருக்கோ அதே மனம் தான் அவங்களுக்கு இருக்கும். அந்த விதத்தில் சமம் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாரதியார். சுப்பிரமணிய பாரதியாரை பத்தி ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க, ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் நம்ம பார்க்கணும். டிசம்பர் 17 1882 எட்டயபுரத்துல பிறந்தார். அவர் திருநெல்வேலி மாவட்டத்துல. அவருடைய குழந்தை பேரு சுப்பையா. தந்தையார் சின்னசாமி லட்சுமி அம்மாள். 7 வயதுல, இதுதான் விஷயம், 7, 11 அந்த வயது தான் ரொம்ப முக்கியம். இப்ப இங்க 7, 11, 15 7 வயதுல தமிழ் கவிதையில எழுத ஆரம்பிச்சார். 11 வயதுல வந்து அவருடைய படைப்புகள் மற்றும் திறமைகளை புகழப்பட்டது. 7 வயதுல எழுத ஆரம்பிச்சாரு, 11 வயதுல புகழப்பட்டார். அதே 11 வயதுல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டி வந்துச்சு, கல்விங்கிற தலைப்புல, எட்டயபுரத்துல. அந்த கல்விங்கிற தலைப்புல நல்லா பேசிட்டாரு. அதனால எட்டயபுரம் பாரதிங்கிற பேரே வந்துச்சு. ரைட்டா? எட்டயபுரம் சுப்பையாங்கிற பேர் வந்துச்சு. அப்புறம் பாரதின்னு சொல்லி மரியாதைக்குரிய பாரதியார் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி 1897 பாரதியாருக்கு 15 வயது நிரம்பி இருந்த போது செல்லம்மாள்கிட்ட திருமணம் நடந்துச்சு. பாரதியார் காசிக்கு போனாரு. அங்க யார் இருந்தாங்கன்னா அவங்க அத்தை மாமா இருந்தாங்க, குப்பால் கிருஷ்ணன் சொல்லிட்டு அத்தை மாமா இருந்தாங்க. 2 ஆண்டுகள் அங்க தங்கியிருந்தாரு. அங்க இருந்த போதுதான் ஹிந்தி இங்கிலீஷ்லாம் நிறைய கத்துக்கிட்டாரு, சமஸ்கிருதம் எல்லாம் கத்துக்கிட்டு. அங்க இருக்கிற காசியில தங்கி இருக்கும் போது அங்க முறுக்கு மீசை, அந்த சீக்கியருடைய தலைப்பகையை பார்த்துட்டு தான் இவரும் அப்படி மாறினார்.
ரைட்டா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாங்கிற இதழ் பதிப்பாசிரியாக செயல்பட்டனால் பாரதியாருக்கு கைது செய்ய ஆணை பிறக்கப்பட்டது. 1908ஆம் ஆண்டு பாண்டிச்சேரிக்கு செல்ல முடிவெடுத்தார். ஏற்கனவே 1908 தான். 1900 சுயராஜ்ய தினம் மீட்டிங் 1908 தான். 1908 தான். 1908 தான். பாண்டிச்சேரிக்கு செல்ல முடிவெடுக்கிறாரு. 10 ஆண்டுகள் அங்க போய் வாழ்றாரு. பாண்டிச்சேரியில் எத்தனை ஆண்டுகள் வாழ்றாரு? 10 வருடமா அங்க வாழ்றாரு. அங்க போய் பெரிய பெரிய தஞ்சம் புகுந்து அங்க பத்தி நிறைய தலைவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. வி சுப்பிரமணியம், அரவிந்த கோஷ், லாலா லஜபதி ராய் எல்லாத்தையும் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு 10 ஆண்டுகள் அங்க தங்கியிருக்காரு. பாரதியார் 1919ஆம் ஆண்டு சென்னையில ராஜாஜி அவருடைய வீட்டுல, ஏன்னா ராஜாஜி காந்தியோட சம்பந்திங்கனால அவர் வீட்டுக்கு வந்திருக்கும் போது பாரதியார் சந்திக்கிறார். நிகழ்ச்சிக்கு வர முடியுமாங்கிற போது, இன்னொரு நாள் வைக்க முடியுமாங்கிற போது, யாருக்காகவும் நிகழ்ச்சி தள்ளி போட மாட்டாதுன்னு சொல்லி வீரவசனம் பேசிட்டு போனவர் தான் பாரதியார். இவர் நாட்டுக்கு பாதுகாக்க வேண்டிய ஒருவர்னே காந்தி சொல்லியிருப்பார். 1918ஆம் ஆண்டு கடலூரை நெருங்கிய போது அவர் கைது செய்யப்பட்டார். 19க்கு முன்னாடி 18ல ஒரு இடம் கைது பண்ணியிருப்பாங்க. 8ல் எப்படி கைது பண்ணாங்களோ அதே மாதிரி 18ல் ஒரு கைது. வஉசி, சுப்பிரமணிய சிவா அவங்களாம் க்ளோஸ் ஃப்ரெண்டு. மண்டையம் திருமலாச்சாரியார், சீனுவாச்சாரி, இந்த பேர் இப்பதான் நீங்க கேள்விப்படுங்க. திருமலாச்சாரியார், சீனுவாச்சாரி இவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தார், நல்ல உறவுகளா இருந்தார். அடுத்து இந்திய தேசியவாத தலைவர்களான பிபின் சந்திர பால், பாலகங்காதர் இவங்களோட விவாதித்தார். பாரதியாரின் பங்கேற்பு மற்றும் செயல்பாடுகளால் 2 மாநாடுக்கு போயிருக்காரு. 1905 பனாரஸ் 5 ரூபா அந்த மாநாடுக்கும், 1907 சூரத் பிளவு அந்த மாநாடுக்கு, ஒரு 2 மாநாடுக்கு வந்து கலந்திருக்காரு. காங்கிரஸ் மாநாட்டுல கலந்திருக்காரு. அடுத்தது ஒரு சமூக சீர்தி. பாரதியாரை பொறுத்தளவுக்கு ஆண் சாதி பெண் சாதி எல்லாம் கிடையாது. பூணூல்லாம் அணைய மாட்டேன், அதே மாதிரி முஸ்லீம் கடையில தேநீர் குடிக்கலாம், பட்டியலினத்தவர்கள் கோயிலுக்குள்ள அனுமதிக்கலாம், வரதட்சணை முறையெல்லாம் தீவிரமாக எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய கான்செப்டுக்கு இது பண்ணாரு. விவேகானந்தருடைய சீடரான சகோதரி நிவேதிதாத்தோட பாரதியாருடைய சந்திப்பு தான் பெண்களுக்கான முழு கஷ்டங்களையும் உரிமைகளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்றாங்க. அடுத்து பாரதியார் தொலைநோக்கு சிந்தனையாளர். பாரதியார் இறந்த போது செப்டம்பர் 17. அன்னைக்கு இறந்த போது பார்த்தா 1921ல் 14 நபர்கள் தான் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா வெள்ளக்காரவங்களுடைய அன்னைக்கு சட்டம் கடுமையா இருந்தனால யாரும் கலந்துக்கிற முடியல. ஸோ வெறும் 14 மெம்பர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. ரைட்டா. அடுத்து பொது உடைமைவாதம். நம்மளாம் இதை பார்த்து கவலைப்படணும். நம்ம இதெல்லாம் பார்த்து நம்ம மனசை தேத்திக்கணும். பாரதியாருக்கு 14 பேர் தான். நம்மளாம் எதுக்கு பயப்படணும்? அவன் வரணும் நம்ம போய் சேர்ந்தா அவன் வரணும் நிறைய பேர்ல வரவேணாம்டா, போங்கடா. பாரதியாருக்கு 14 பேர் தான். போங்கடா, இருக்கட்டும், குடும்பம் இருந்தால் போகும்டா. ஸோ அப்படியே பாசிட்டிவாக நினச்சிட்டு போயிடணும். இதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் நினச்சிக்கணும். பொது உடைமைவாதம். சிங்காரவேலர் 1860 டு 1946. 1860 டு 1946 சுதந்திரம் வாங்குறதுக்கு முந்தின வருஷம் இறந்து போயிட்டார். எனக்கு அதுவே வருத்தம் தான் இவரை பொறுத்தளவுக்கு. ரைட், பாருங்க. சிங்காரவேலர் பொது உடைமை கட்சி. தொழிலாளர்கள் நலன்களை இணைப்பதிலும் இந்திய அரசியல் சமதர்ம கருத்துக்கள் பரவியதிலும் சிங்காரவேலனுடைய கருத்து ரொம்ப முக்கியம். பொது உடைமை கருத்து தொழிலாளர் சார்ந்து ஒரு போராடி இருப்பார். இந்திய தேசிய காங்கிரஸ்ல இணைக்கணும், இந்த தொழிலாளர் அமைப்பை இணைக்கணும்னு சொல்லி போராடி இருப்பார். காங்கிரஸ் முடியலன்னு சொன்னா கூட தீர்மானத்தை போடுங்கன்னு போராடி இருப்பார். சென்னை மாகாணத்தில் இந்த அமைப்புகளுக்கு திருவி கல்யாண சுந்தரனார், வரதராஜலு போன்றோர் தலைமை தாங்கினாங்க. இந்த தொழிலாளர் அமைப்பு உருவாக முன்முயற்சியில் எடுத்து பாடுபட்டவர் சிங்காரவேலனார். ரைட்டா. காங்கிரஸ் கட்சி இதனை விரும்பவில்லை. சிங்காரவேலனார் இதை கடுமையாக விமர்சித்து 1920ஆம் ஆண்டிலே காங்கிரஸ் தலைமைக்கு தந்தி அனுப்பினார். இந்த தந்தி அனுப்பிச்சினாலே 1920 தான். காந்தி கிட்ட எடுத்து சொல்றாங்க, நேரு கிட்ட எடுத்து சொல்றாங்க, எல்லாருக்கிட்டையுமே தகவலை எடுத்து சொல்றாரு. 1922ஆம் ஆண்டு நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் கூட்டத்துல தமிழக பிரதிநிதியாக கலந்து கொண்ட அவர் அங்கு விவாதத்தையும் உருவாக்கி கட்டாயம் நம்ம நடத்தணும்னு சொல்லி தான் 1923 மே 1 அந்த மீட்டிங்கே பெருசா நடந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? 20ல் தந்தியே போட்டு விட்டாரு எல்லாருக்கும். 1922 இந்திய தேசிய காங்கிரஸ் தொழிலாளர் அமைப்பு ரீதியாக ஒன்று திரட்ட தீர்மானம் நிறைவேற்றியவுடன் இதற்கென ஒரு குழுவினையும் அமைச்சிச்சு. அது கிட்டத்தட்ட 6 பேர் கொண்ட குழு. அந்த குழுவுல இவர் இருந்தார், சிங்காரவேலனார் இருந்தார். சிங்காரவேலனா தொழிலாளர் அமைப்பு தான். அடுத்து முதல் முறையாக 1926 தொழிலாளர் நலன்கள் பேணும் சட்டம் இயற்றப்பட்டது. முதல்ல குடிக்க தண்ணி வைக்காம விட்டாங்களா? சரி, ஓகே. முறையாக 1926 தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் இயற்றப்பட்டது. 26. ஸோ 23 யாவும் வைக்கணும், 25 யாவும் வைக்கணும், 26 யாவும் வைக்கணும். காங்கிரஸ்ல அந்த வட்டார மொழியிலே பேசினால்தான் விடுதலை கருத்துக்கள் மக்களை சென்றடையும் அப்படின்னு சொன்னால காங்கிரஸ் பேருக்கு இடையே நெருக்கம் உருவாகும். பொதுமக்களோட பேசும்போது தமிழ் மொழியே பேச வேண்டும் என உறுதியாக இருந்தார். நீங்க வந்தோடனே இங்கிலீஷ்ல பேசுறது, ஹிந்தியில பேசுறது, சமஸ்கிருத எதாவது பேசுனா எப்படி புரியும்? தமிழ்ல பேசுங்கப்பா. அப்ப 1918 சென்னை மாகாண சங்கத்தின் மாநாட்டில், சென்னை
மாகாண சங்க மாநாடு 1918 தீர்மானம் நிறைவேற்றப்படுறது. அப்ப ஈவேரா பெரியார் சிங்காரவேலனார்லாம் இருந்திருக்காங்க, தமிழ்ல பேசுங்கன்னு சொல்லி. அடுத்து சுயமரியாதை பொது உடைமைவாத இயக்கங்கள் மீதான சிங்காரவேலுடைய தாக்குனா பெரியார் காங்கிரஸ் வந்து விலகும் போது இவரும் சிங்காரவேலனார் ஃபுல் சப்போர்ட், அவரும் ஆதரிக்கிறார். பெரியார் வந்து ரஷ்யா போயிட்டு வந்தவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு கருத்து சொல்லியிருப்பார், பயங்கரமான கருத்து. என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்ப அமெரிக்கால பணக்காரங்க இருப்பாங்க, இங்கிலாந்துலயும் பணக்காரங்க இருப்பாங்க. 2 பேருக்கு சண்டை வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப அமெரிக்கா இங்கிலாந்துல இருக்கிற பணக்காரவங்க ஏழைகளை ஃபுல்லா தூண்டி விடுறது, தூண்டி விட்டு போங்க சண்டை போடுங்கன்னு சொல்லி தூண்டி விடுறது, அவன் தூண்டி விட்டு கடைசியில பணக்காரன் சேஃபா இருக்கிறது. ஆனா ரஷ்யால அப்படிலாம் கிடையாது, பணக்காரன் எல்லாருமே இறங்கி போராடுவான், ஒரே சமநிலை இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். அது பெரியார் தான் சொன்னார், ரைட்டா. ஸோ சோவியத்து போயிட்டு வந்தவர் அவர். அடுத்து பெரியார் நடத்திய குடியரசு உள்ளிட்ட இதழ்களில் மூட நம்பிக்கையில் எதிராக ஏராளமான கட்டுரைகள் எழுதியிருக்காரு. குடியரசுங்கிறதுல மூட நம்பிக்கையை பற்றி எழுதியிருந்திருக்காரு. சிங்காரவேலனார் பொது உடைமைவாதத்தில் ஆழமான நம்பிக்கை கொண்டவர். காங்கிரஸ் பேரியக்கம் தொழிலாளர் அமைப்புகளை ஆதரிக்க வேண்டும் என்று 1920 தலைமைக்கு தந்தி அனுப்பினார். அதான் சொன்னல, 1920 எல்லாருக்கும் தந்தியை போட்டு விட்டார், சப்போர்ட் பண்ணுங்கன்னு. 1923 மே 1 மீட்டிங் நடத்தி பெரிய லெவலில் காமிச்சாரு. 8 மணி நேர வேலை அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் சொன்னார். ரைட், ஓகே. எல்லாருக்கும் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கணும்னு சொன்னார். 1925 கான்பூர் நகரில் இந்தியாவின் முதல் பொது உடைமைவாதம் மாநாடு நடந்த போது பொது உடைமைவாதம் மாநாடு நடந்த போது அதுக்கு தலைமையேற்று நடத்தி தந்தார். வன்முறையற்ற மார்க்சிய பாதையை வலியுறுத்தி பேசினார். வன்முறையற்ற மார்க்சிய பாதையை எடுத்தினார். அடுத்து இந்தியாவுக்கேற்ற மார்க்சிய பாதையை திட்டமிட வேண்டும். காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டே பொது உடைமைவாதிகள் தனிப்பிரிவாக இயங்க வேண்டும் என்றார். இதையொட்டி காங்கிரஸ் கட்சிக்குள் சமதர்ம பிரிவும் உருவானது. இதுதான் சிங்காரவேலனுடைய சிறப்பு. வசதி மிக்க குடும்பத்தில் பிறந்தவர் தான் சிங்காரவேலனார். சென்னை மாநகராட்சி மன்றத்துல, சென்னை மாநகராட்சி இருக்குல்ல, அந்த மன்றத்துல உறுப்பினராகவும் அதன் சுகாதார குழுவிலும் பணியாற்றிருக்கார். நல்ல வேளை கொரோனா காலகட்டத்தில் இப்ப இல்லை, அவர் இப்ப இருந்தா அவருக்கு டியூட்டி ஓவர் ஆயிருக்கும், ரைட்டா. அன்னைக்கு டியூட்டி ஓவர் தான், அன்னைக்கு ஏகப்பட்ட நோயில. தனது 50 வயதை கடந்த பின்பே அரசியல்ல வந்தார். 50 வயசுக்கு அப்புறம் தான் அரசியல்ல கடந்து அப்புறம் 30 வருஷம் வந்து பயங்கரமான ஒர்க் அவுட் பண்ணார், முதுமையிலையும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக, ரைட்டா. தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதி, தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி. அடுத்து பெரியார் பத்தி பேசிக்கா தான் கொடுத்துருப்பாங்க. தமிழக அரசியல் சேர்ந்து ஈவேரா பெரியார் மிகச்சிறந்த சிந்தனையாளராக கருதப்படுவர். ஈவேரா பெரியார் தமிழக அரசியல் சிந்தனையாளர்களில் மிகச்சிறந்த சிந்தனையாக கருதப்படுவர் ஈவேரா பெரியார், ரைட்டா. நான் வந்து பாரதியார்னு அந்த கீழே வந்து கொடுத்துருப்பேன், அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ரைட்டா. சேஞ்ச் புக் பேக்கில் பெரியார் தான் வருவாங்க, பாரதியார்னு கொடுத்துருப்பேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ரைட்டாப்பா. சேஞ்ச் பண்ணி கூட பிடிஎஃப் அனுப்பிச்சு விடுறேன். அடுத்து ஈவே ராமசாமி என்ற இயற்பெயரை கொண்ட தந்தை பெரியார் ஈரோட்டில் செல்வ செழிப்புடன் 1879 பிறந்தார். எல்லாம் வசதியானவங்க தான். காங்கிரஸ் இயக்கத்துல மேட்டுக்குடியின் செல்வாக்கு கோலோச்சி 1920 அடித்தட்டு மக்களிடம் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை கொண்டு சென்றதிலும் ஆலை நுழைவு போராட்டங்கள் 1920 அந்த காங்கிரஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்த உள்ள கொண்டு போய் கொடுத்து இப்படி போராடணும் வைக்கணும்னு இவர் நல்ல வலியுறுத்துறாரு. பிடிக்காம தான் 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குவார். அதுக்கப்புறம் சேரன்மா தேவி குருகுல பிரச்சனை அப்பதான் வெளியே வருவாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. இதெல்லாம் பெரியார் பத்தினது தான். இந்த இங்கிலாந்து நாட்டில் பணக்கார சமூகத்திற்கும் அமெரிக்க நாட்டுக்கும் வரும்போது இந்த மாதிரி இருக்கும். இது பெரியார் தான் சொன்னார். நான் இப்ப சொன்னேன்ல ஒரு கதை சொன்னேன்ல, அது பெரியார் தான் சொன்னாரு. ஆங்கிலமும் ஆங்கிலேயர் ஆட்சியும் ஒளிந்து ஹிந்தி மொழி வந்தால் அன்றே மதராஸ் ஆனது ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ் முதலிய ஏதோ ஒரு நாட்டுடன் சேர்ந்து விடும். நீங்க இங்கிலீஷ் எல்லாம் ஒளிஞ்சு ஓகே தான், ஹிந்தி மொழி வந்தால், ஹிந்தி மொழி உள்ள வந்துச்சுன்னா நாங்க தனி நாடாயிருவோம்னு சொல்லி அன்னைக்கே பயங்கரமா சொல்லியிருக்காரு, ரைட்டா. அடுத்து பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே, திராவிட நாடு திராவிடருக்கே என்று தொடர்ச்சியான பரப்புரைகள் போராட்டங்களை நடத்தினார். திராவிட நாடு பெறாவிட்டாலும் சரி, சில ஆதிக்க சக்தியை ஒழிக்க முடியாவிட்டாலும் சரி, முதலாளித்துவத்தை அழிக்க முடியாது போனாலும் சரி, சாதியை ஒழிக்கின்ற ஒரே இயக்கமாக சுயமரியாதை இயக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே அவர் நினைச்சாரு. 1930களில் பட்டியலினத்தவரால் சமைக்கப்பட்ட உணவுகளை பொதுக்கூட்டங்கள் பின்னர் சமபந்தியாக நடத்தி காட்டினார். ஒரு முறை 1930களில் நடத்திய பெரியார் நவீன தமிழகத்தின் தந்தை, நவீன தமிழகத்தின் தந்தை. அறத்துப்பால் அப்படிங்கிறது கருத்துக்கள் மற்றும் அறநெறிகள்.
அடுத்து பொருட்பா அப்படிங்கிறது 7 பகுதிகளாக இருந்துச்சு. பாரதியார் பதிப்பாசிரியராக இருந்தது இந்தியாவில் தான். அடுத்தது பாஞ்சாலி சபதம் பாரதியார். தமிழ்நாடு அரசியல் சிந்தனையில் மிகச்சிறந்தவர் யாருன்னா பெரியார் தான் வருவார். நம்ம பாரதியார்னு மார்க் பண்ணியிருக்கோம், பெரியார் தான் ஆன்சர் வருவார். நான் மார்க் மாற்றி கொடுத்துறேன். ஈவே ராமசாமி பிறந்த வருடம் 1879. சாதிய உணர்வு திராவிட இனம் மற்றும் திராவிடர்கள் என்ற ஆரியரிடம் அடிமையானவர்கள் என்று கூறியவர் பெரியார் தான். 23ஆம் ஆண்டு மே தின கூட்டத்தை சென்னையில் நடத்தியவர் சிங்காரவேலனார். பெரியார் இறந்த வருடம் 73. எட்டயபுரம் சுயமரியாதை தமிழ்நாட்டில் பெரியார். தமிழ்நாடு தமிழருக்கே உரியது. பெரியார் எந்த வருடம் ஆங்கில இந்தியா தொழிலாளர் 26 தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம், இந்தியாவில் தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் 26. எதற்காக பெரியார் இந்திய தேசியங்களிலிருந்து விலகினார்னா வர்ணாசிர தர்மம் தான். அடுத்து பாரதியார் பாண்டிச்சேரி சென்று மறைந்து வாழ்ந்தார்னா வாழ்ந்தார். இந்தியாங்கிற தின இதழ மூலம் தேசியவாதத்தில் விரைந்தார்னா ஆமாம், ரெண்டும் சரியானது தான். தின நாளிதழா வார இதழில் இந்தியா என்ற வார தின நாளிதழ் மூலம் தேசியவாதத்தை விதைத்தார். வார இதழ் தான் வரும், இந்தியாங்கிறது. ஒன் செகண்ட். அப்பப்போ பார்த்தா நம்ம ஒன்ஸ் ஒரு முறை செக் பண்ணிக்கணும் எப்பயுமே. ஓகே, நான் செக் பண்ணிட்டு நான் அந்த ஆன்சர் அப்டேட் பண்ணுறேன். இந்த இருக்குல்ல, இது பிரெஞ்சு 3 முக்கிய மொழிகளிலிருந்து தந்த குறிக்கோளாக இது பத்திரிகை துறையில் ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தியது. இந்த அவருக்குல பாரதியார் அவர்கள் வார இதழை சிவப்பு தாளில் அச்சிட்டு பிரசுரித்தார். வார இதழ் தான் இந்தியாங்கிறது வார இதழ். பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு வந்து அது அதுக்கான கீயை மட்டும் நான் செக் பண்ணி சொல்கிறேன். ரைட்டாப்பா? ஸோ ஓகே. ஸோ தேங்க்யூ டுவெல். அப்போ பாரதியார், பெரியார், சிங்காரவேலனார், திருவள்ளுவர், இந்த 4 பேரை பற்றி தான் கம்ப்ளீட்டாக அதில் சொல்லப்பட்ட பாடம். ரைட்டா? எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, தெளிவாக படிச்சுட்டு போங்க. இப்போ இது பார்க்குறதுக்கு வேணால் கஷ்டமாக தெரிஞ்சிருக்கலாம். இது ஓவரால் இந்த 4 பேரில் ஒருத்தர் தானே. அது இல்லாமல் அந்த கருத்துக்கள் ரீதியாக இப்போ தொழில்னா சிங்காரவேலனார் தான், பொது உடைமைவாதம்னா. சாதி ஒழிப்பு அரசியலே கூட வேண்டாம்யா, திராவிடர் நாடு திராவிடருக்கு அப்படி ஒரு மாதிரின்னா பெரியாரை போட்டலாம். புரியுது உங்களுக்கு? வள்ளுவர்னா வள்ளுவருடைய கருத்துக்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். புரியுது உங்களுக்கு? பாரதியார்னா பாரதியார் வந்து இந்திய அளவில் பத்திரிகை அது இதுன்னு அந்த புரட்சி போராட்டம் அது ஒரு மாதிரி போயிடும். ஸோ அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிறோம். முத்துகணேஷ் ஒரு கேரக்டர், நீங்கள் ஒரு கேரக்டர், உங்கள் அப்பா ஒரு கேரக்டர், அம்மா ஒரு கேரக்டரை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்காக தான் அந்த பாடம். அப்புறம் ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. நான் புக் பேக் மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இப்போ குரூப்பில் PDF திரும்ப அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூப்பா, தேங்க்யூ.